கம்ருதீன் வந்து என்ன ரொம்ப தரக்குறைவா வந்து பேசுறான்னு சொல்லி பார்வதியும், அதுக்கப்புறம் என்ன நான் வந்து லவ் கேம் மட்டும் ஆடுறேன், ரொமான்டிக் கேம் மட்டும் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி கம்ருதீனும் வந்து விஜய் சேதுபதி முன்னாடி மாற்றி மாற்றி வந்து 2 பேரும் பர்சனலா பேசின விஷயங்கள்லாம் வந்து போட்டு உடைக்கிறாங்க. இது நடுவுல வந்து நம்ம விக்கல்ஸ் விக்ரம் வந்து லைட்டா கொளுத்தி போட்டதையும் வந்து பார்க்க முடிஞ்சுது. விஜய் சேதுபதி ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த வீட்லேருந்து இப்போ ஃபேமிலியெல்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் யாருக்கிட்ட ரொம்ப சேஞ்சஸ் இருக்கு? யார் வந்து அப்படியே டக்குன்னு வந்து மாறிட்டா அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே மெஜாரிட்டியா சாண்ட்ரா சொல்றாங்க. அதுக்கப்புறம் கமருதீனை வந்து நமக்கு விக்கல்ஸ் விக்ரம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. சார் இவர் வந்து இவரோட கேம் வந்து பாரு தான் கேம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருந்தது. அதாவது பாரு கூட இருந்தால் தான் கமருதீனோட கேம் அப்படிங்கிற மாதிரி இருந்தார். பட் பாருக்கு அகெயின்ஸ்டாகவே வந்து இப்போது நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கமருதீன் வந்து எடுத்து வைக்கிறது வந்து பார்க்க முடியுது. ஃபேமிலி வந்துட்டு போனதுக்கப்புறமா அதே மாதிரி பாரு இல்லாத ஒரு கேம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கமருதீன் வந்து காட்டணும் அப்படிங்கிறதுல முனைப்பாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்லாவே தெரியுது சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து கமருதீன் எழுந்து சொல்கிறாரு, சார் நான் பார்வதியை தான் சார் சொல்கிறேன். என்னை வந்து லவ் கேமாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க சார். இவங்க சிஐடி ஒரு லேடி ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி வந்து இந்த வீட்டில் வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி வந்துட்டு போனதுக்கப்புறமா தனியாக விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக்காக தான் நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கேமை பற்றி பேசலை அப்படின்னே வந்து இவங்க பாட்டுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லவ்வை வச்சு தான் வந்து நான் கேமை கொண்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் கூட பேசினதுக்கப்புறம் தான் வந்து பெண்மையை ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. என் கூட பேசினப்புறம் காம் டவுன் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட என் கூட பேசினதுக்கப்புறம் அவங்களால வந்து பழைய பார்வையாக இருக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க போல. ஸோ அதை வந்து என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே பார்வதி செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா இது நான் உங்ககிட்ட நார்மலாக சொன்ன விஷயத்தெல்லாம் இங்கே இட்டுன்னு வந்து போட்டு உடச்சிட்டே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட ரியாக்ஷன் வந்து இருந்தது. அதுக்கப்புறமா கம்ருதீன் வந்து பார்த்திங்கன்னா கம்ருதீனை பற்றி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கம்ருதீன் வந்து சேஞ்ச் ஆகிட்டார் சார். அவங்க வீட்டிலேருந்து வந்துட்டு போனதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு செட்டிலாக வந்து ஒரு டோனில் வந்து பேசுகிறாரு சார். உண்மையாக தான் வந்து இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல வந்து இமேஜ் வந்து டேமேஜ் ஆகுற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நான் தான் வந்து எல்லாமே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி என் மேலே வந்து திருப்பிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நான் தான் கன்ஃப்யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் வந்து அவர் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன தரக்குறைவாக வந்து பேசுகிற மாதிரி வந்து அவர் ஒரு விஷயம் வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு சார். இவர் தான் பெரிய லவ்வர் பாய், ஒரு சார்மிங்கான ஒரு பாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி 2 பேருமே வந்து விஜய் சேதுபதி முன்னாடி கிட்ட வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது என்னன்னே ஒன்றுமே புரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் வாட்சிங்.